கேப்டனுக்கு நிகர் யாருமே இல்லை. கேப்டன் தான். கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி, அவரோட கொள்கையை நான் பின்பற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அவர் எப்படி செயல்படுவார்ன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் கேப்டன்னா கேப்டன் மட்டும்தான். விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டுகளையும் அவர் கவரணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கவரவே முடியாது. யார் வந்தாலும் கேப்டனுக்குள்ள ஓட்டு கேப்டனுக்கு தான். நாங்கள் 2005லேருந்து தொடர்ந்து இங்கே கட்சி பணி ஆற்றின்னு வரோம். கேப்டன் இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. அதை இழந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அவரோட 73வது பிறந்த நாள். அதை கொண்டாடுறதுக்காக தலைமையில் அனைவரும் கூடிக்கொண்டு இருக்கிறோம். இயன்ற திசை இல்லாதவருக்கு என்று எங்கள் தலைவர் சொன்ன அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கட்சி தொண்டர்கள் அனைவருமே அவங்களால முயன்ற உதவிகளை மக்களுக்கு செய்கிறாங்க. இன்று கேப்டன் வந்து தெய்வமாக இருக்கிறாரு. நாங்கள் அவரை கடவுளாக நினைக்கிறோம். இங்கே திருவிழா போல் இங்கே தேங்கி இருக்கும் இந்த கூட்டத்தில் இன்றைக்கி பிறந்த நாள் நாங்கள் கொண்டாட போகிறோம். அன்னி வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். விஜய் அவர்களும் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு விஜயகாந்த் போலவே. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயகாந்த் என் அண்ணன் போன்றவர் அப்படின்றத சொல்றாரு. அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள நம்ம இழந்துட்டோம், ஆனால் விஜய் அவர்களை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பரப்புரை சொல்றாங்க. விஜயகாந்துக்கு நிகராக விஜயால வளர முடியும்னு நினைக்கிறீங்களா? கேப்டனுக்கு நிகர் யாருமே இல்லை. கேப்டன் தான். ஆனால் அவர் சொன்ன ஒரு வரிகள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அப்படின்னா நான் புரட்சி தலைவர் கூட நான் பயணிக்கல, புரட்சி கலைஞர் கூட நான் பயணிச்சுக்கிறேன். கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி, அவரோட கொள்கையை நான் பின்பற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அவர் எப்படி செயல்படுவார்ன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் கேப்டன்னா கேப்டன் மட்டும்தான். அது அரசியலுக்காக பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க? ஆமாம், அரசியலுக்காக தானே பேசுகிறாரு. அதனால தானே வந்திருக்காரு. அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டுகளையும் அவர் கவரணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கவரவே முடியாது. யார் வந்தாலும் கேப்டனுக்குள்ள ஓட்டு கேப்டனுக்கு தான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்யா தமிழரசன். கொளத்தூர் பகுதி சார், வடசென்னை மேற்கு மாவட்டம், ஐடிவி மாவட்ட துணை செயலாளர். சரித்திரம் சொல்லும் சட்டசபை சொல்லும் சரித்திர நாயகன். இன்றைக்கு அகவை 73. கேப்டன் இல்லாத இந்த இரண்டாம் ஆண்டு ரொம்ப மனவேதனையோடு தான் இருக்கும். பொதுமக்களாகட்டும், நிர்வாகிகளாகட்டும், எங்களோட அந்நியார், இளைய கேப்டன் எல்லாருமே ரொம்ப மனசு வருத்தத்தோடு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாமே கடந்து தான் போகும். அப்புறம் இன்னொன்று, இந்த நேரத்தில் நான் அந்நியாருக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். இந்த கேப்டன் ஆலயத்தில் வந்து எம்ஜிஆருக்கு இருக்குது பார்த்தீங்களா மியூசியம், எம்ஜிஆர் மியூசியம் மாதிரி கேப்டன் மியூசியம் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் நான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். கேப்டன் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய நாற்காலி, அவர் பயன்படுத்திய பேனா எல்லாமே இந்த கேப்டன் ஆலயத்தில் ஒரு மியூசியம் மாதிரி அமைச்சு காட்சிப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.